ஜெய் சாயிராம். நம்மால் முடியும், நம்மால் அனைத்தையும் செய்ய முடியும் என்று கற்பனை செய்து கொண்டு இருக்கலாம். கற்பனை செய்து பார்க்கலாம். முடிக்காத காரியத்தையும் முடித்து காட்டும் வல்லமை தானாகவே நமக்கு வந்துவிடும். அப்படி இருந்து பார்த்தால் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் நண்பு பிரியமே, நாளையே நீ எதிர்பார்த்த அந்த மங்கள மாற்றம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நீ மனதில் நினைத்தது நிச்சயமாக உனக்கு நடக்கும். உன் மனது சந்தோஷப்படும்படி ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன். நிம்மதியாக இரு. இன்று இரவை கடந்து வா. உன்னை தேடி ஒரு இன்ப அதிர்ச்சி வரப்போகிறது. திடீர் திருப்பம் ஏற்பட்டு நீ நினைத்த காரியம் எல்லாமே கைகூடும். உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என் பிரியமே. நீ எதிர்பார்த்த நபரிடமிருந்து ஒரு நல்ல தகவலை பெற்றுக்கொள்ளப் போகிறாய். உனக்கு நல்ல விஷயம் நிகழப் போகிறது. உனக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கப் போகிறது. பெரும் மகிழ்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. நீ கவலைப்படும் விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவை நான் உனக்காகவே கொடுக்கப் போகிறேன். மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியை பெற்றுக்கொண்டு ஆனந்த செய்தியை உன் செவியில் கேட்கப் போகிறாய். உன் மனமகிழும்படி உனக்கு நல்லது நடத்த நான் உன் சாயப்பா முடிவு செய்து விட்டேன். நல்லதொரு விஷயம் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது. இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு, தெய்வ வாக்கு என்று எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். ஆனால் நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும். சுவாரஸ்யத்தை நிஜமாக்க நீ உன்னுடைய உழைப்பை கொஞ்சம் கொடுக்கத்தான் வேண்டும். உன்னுடைய கற்பனைகள் நிஜமாகிக் கொண்டிருப்பதை நீ கண்கூடாக காண்பாய் என் பிரியமே. கண்கூடாக காண்பாய். உன்னுடைய நம்பிக்கைக்கும் உன்னுடைய உழைப்பிற்கும் எதையும் அடையும் சக்தி அதீதமாகவே இருக்கிறது. அதை நீயே உணர்ந்து கொள்ளும் தருணமும் உனக்கு தாராளமாகவே கிடைக்கும். தருணமும் உனக்கு வந்தே தீரும். என் அன்பு பிரியமே, அறிவினால் வருவது மட்டுமல்ல பக்குவம், அறிவால் வருவது மட்டுமல்ல பக்குவம், வாழ்க்கையில் விழும் அடிகளால் வருவதுதான் ஆக சிறந்த பக்குவம். ஆம் என் பிரியமே, வாழ்க்கையில் விழும் அடிகளால் வருவது மிக சிறந்த பக்குவம் என்பதை நம்பு, முழுவதுமாக நம்பு. வாழ்க்கையை பற்றி நிறையவே கனவு காண்கிறாய் என் பிரியமே. நிறையவே கனவு காண்கிறாய். ஆம் என் குழந்தா, மற்றவர்களைப் போல வாழ்ந்து விட வேண்டும், மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று உன்னை நீயே தயார்படுத்தி கொண்டே இருக்கிறாய். உனக்குள் இருக்கும் சக்தியை உணர்ந்து கொண்டு அதற்காக ஓடிக்கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. நல் மாற்றங்கள் உனக்கு தாராளமாகவே வரும். உனக்கான அடையாளத்தை உருவாக்க கற்றுக்கொள். அதுதான் உனக்கு நிலையானதும் கூட. அதுதான் உனக்கு நிலையானதும் கூட. உன்னால் செய்ய முடியாததை நீ செய்யாமல் விட்டாலும் பரவாயில்லை என் பிரியமே. செய்யாமல் விட்டாலும் பரவாயில்லை. ஆனால் உன்னால் செய்ய முடிந்ததை கூட நீ செய்யாமல் விட்டால், அப்படி செய்யாமல் விட்டால் உன்னுடைய வாழ்க்கை எதையுமே செய்ய முடியாமலேயே போய்விடும். ஆம் என் பிரியமே, எதற்காகவும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னை விமர்சிப்பவர்களைக் கண்டு பயந்து ஓடாதே. உன்னை விமர்சனம் செய்பவர்களை நினைத்து பயம் கொள்ளாதே. உன்னை விமர்சிப்பவர்கள்தான் உன்னை கண்டு பயப்படுகிறார்கள் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள். அவர்கள்தான் உன்னை பார்த்து பயப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள். ஆம் என் குழந்தா, எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. ஒரு வெற்றிக்கு ஒரு தோல்வியை மறக்க செய்யும் சக்தி அதீதமாகவே இருக்கிறது. வெற்றிக்கு தோல்வியை மறக்க செய்யும் சக்தி அதீதமாகவே இருக்கத்தான் செய்கிறது. ஆம் என் பிரியமே,
ஒரு தோல்விக்கு பல வெற்றிகளை அடையும் சக்தி உண்டு என்பதையும் மறந்துவிடாமல் இரு. உனக்கு அவமானம் கிடைத்துவிட்டால் வருத்தப்படாதே, அதை பொருட்படுத்தவும் படுத்தாதே. ஆம் என் பிரியமே, அவமானம் நடந்துவிட்டதே என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அதை பொருட்படுத்தவே பொடுத்தாதே. அவமானங்களை சகித்து சாதிப்பவர்கள்தான் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு நாள் எல்லோருக்கும் சிறந்த அடையாளமாக உயர்ந்து காட்டு. அதுதான் நீ வெற்றி பெறுவதற்கான சிறந்த சாத்தியக்கூறாகவே இருக்கும். ஆம் என் பிரியமே, தைரியமாக இரு, நம்பிக்கையாக இரு. நீ அடைய முடியாத இலக்கையும் அடைந்து காட்டும் வல்லமை உன்னிடம் தாராளமாகவே இருக்கிறது. நான் அதற்காக இங்கு வேலை செய்து கொண்டே இருப்பேன். வாழ்க்கையை நீ ஒரு சாத்தியமாக பார்த்தால் நீ எங்கும் சாத்தியங்களை மட்டுமே காண்பாய். சாத்தியங்களாக பார்த்தால் சாத்தியங்களை மட்டுமே காண்பாய். ஆம் என் பிரியமே, வாழ்க்கையை நீ ஒரு பிரச்சனையாக பார்த்தால் நீ திரும்பும் திசையெல்லாம் உனக்கு பிரச்சனையாகத்தான் தெரியும். உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி பார்க்கிறாய், எப்படி பார்க்க போகிறாய் என்பது உன் கையில் தான் இருக்கிறது என் பிரியமே. அனைத்துமே உன் கையில் தான் உள்ளது. நீ செய்ய போகும் செயல்கள்தான் உன்னை யார் என்று தீர்மானம் செய்யும். நீ செய்யும் செயல்தான் உன்னை யார் என்று தீர்மானம் செய்யும். உன்னை தீர்மானிக்கும் அந்த செயலை தேர்ந்து எடுப்பதற்கும் சரியாக செய்து முடிப்பதற்கும் உன்னால் மட்டும்தான் முடியும். உன்னால் மட்டுமே முடியும். செய்ய முடியுமோ முடியாதோ, முடியாமல் போய்விடுமோ என்று அனைத்தையும் சேர்த்து சந்தேக கண்ணோடு பார்க்க நினைக்காதே. சந்தேகப்படுவது என்பது உன்னை முயற்சி செய்ய விடாமல் உன்னுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் முட்டுக்கட்டை போட்டுவிடும் என்பதை தீர்க்கமாக தெரிந்து கொள். முட்டுக்கட்டை போட்டுவிடும் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய ஆற்றலை வளர்த்துக்கொள் என் பிரியமே. உன்னுடைய ஆற்றல்தான் உன்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு சிறந்த உந்து சக்தியாக இருக்கும் என்பதை மறந்து விடாதே. எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்று நினைத்து விடாதே. எப்பொழுதும் நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று மட்டும் நினைத்து விடாதே. கவனமாக இல்லாவிட்டால் உன்னுடைய வாழ்வில் எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நடந்து விடலாம். எது வேண்டுமானாலும் நடந்து விடலாம். எனவே கவனமாக இருக்க கற்றுக்கொள். எச்சரிக்கையாக இருக்க கற்றுக்கொள். வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உனக்கான நேரத்தை ரசித்து அனுபவிக்க மறந்து விடாதே என் பிரியமே. ரசித்து அனுபவிக்க மறந்து விடாதே. யாருக்காகவும் எவருக்காகவும் உன்னுடைய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழந்து விடாமல் இரு. யாருக்காகவும் உன்னுடைய சந்தோஷத்தை இழந்து விடாதே. என் அன்பு பிரியமே, உன் வாழ்வில் நடந்ததையும் உனக்கு நடந்த தீமைகளையும் ஆராய்வதால் எந்த ஒரு பயனுமே ஆகப்போவதில்லை. எந்த பயனும் நிகழப்போவதும் இல்லை. எல்லாவற்றுக்கும் இருக்கும் நன்மைகளை மட்டுமே பார்க்க கற்றுக்கொள். நன்மையை மட்டுமே சிந்திக்க கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, நன்மையை மட்டுமே பார்த்தால் நன்மை மட்டுமே நடக்கும். வாழ்க்கை என்பது வாழ்வதற்குத்தானே தவிர கஷ்டப்படுத்துவதற்கு அல்ல. உன்னுடைய வருங்காலத்தை பற்றி எப்பொழுதும் கவலைப்படாதே. உன்னுடைய நிகழ்காலத்தில் நீ நல்லவிதமாக செயல்பட்டால் உன்னுடைய வருங்காலம் தன்னால் மலரும். உன்னுடைய வருங்காலம் தன்னால் மலரும். என் அன்பு பிரியமே, உனக்குள் இருக்கும் சக்தியை முதலில் உணர்ந்து கொள். உனக்குள் இருக்கும் சக்தி அதீதமானது. வாழ்வில் உனக்கு வரக்கூடிய சில சிக்கல்கள் உன்னை சிதைக்க வருவதற்காக வந்திருக்கிறது என்று மட்டும் நினைத்து விடாதே. உன்னை செதுக்குவதற்காகத்தான் அது வந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆம் என் பிரியமே, இந்த உலகில் முடியாதது என்று எதுவுமே கிடையாது என் பிரியமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல காயங்களை அனுபவித்திருந்தால் நீ விவேகமானவராக மாற வேண்டுமே தவிர காயப்பட்டவராக மாறக்கூடாது.
விவேகமானவராக மாறிவிடு. அனைத்தையும் சாதித்து வெல்லும் ஆற்றல் உனக்கு தானாகவே நிகழும். முடிவே இல்லாத போராட்டம்தான் இந்த வாழ்வு. முடிவே இல்லாத போராட்டம்தான் இந்த வாழ்வு என்பதை புரிந்து கொள். அந்த போராட்டத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். முடியாத காரியத்தையும் முடித்து வைக்கும் அந்த நம்பிக்கையே. நீ நினைத்தது முடியும் வரை போராடு. நினைத்ததை முடிக்கும் வரை போராடு. அனைத்தையும் மிக சுலபமாக உன்னால் வென்றுவிட முடியும். அனைத்தையும் உன்னால் வென்றுவிட முடியும். உனது சிந்தனையில் தெளிவு இருந்தால் எப்பொழுதும் அச்சம் என்பது உனக்கு சிறிது கூட இருக்காது என் பிரியமே. அச்சமே இருக்காது. அச்சம் இல்லாத தன்மைதான் வாழ்வின் அடையாளம் என்பதை சிந்தனையில் வைத்துக்கொண்டு செயல்படு. உன்னுடைய உள்ளம் சுத்தமாக இருக்கும் பொழுது நீ காணும் அனைத்தும் கலங்கமில்லாமல் உனக்கு காட்சி தரும். உன் மனதை எப்பொழுதுமே நிதானமாக வைத்துக்கொள். மன அழுத்தத்தோடு இருக்காதே. மன அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் விளைவாக ஏற்படுவது அல்ல. உன்னை நீயே சரியாக நிர்வகிக்க முடியாததன் விளைவாகத்தான் அந்த மன அழுத்தம் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள். எப்பொழுதும் உன் மனதை நீ அதிகாரம் செய்ய கற்றுக்கொள். உன் மனம் உன்னை அதிகாரம் செய்யும்படி அனுமதித்து விடாதே என் பிரியமே. நீ கடந்த காலத்தை நினைத்து பார்க்க முடிவது போல, நிகழ்காலத்தை அனுபவித்து உணர முடிவது போல, உன்னுடைய வருங்காலத்தையும் நீ விரும்பும்படி உருவாக்கிட உன்னால் முடியும். உன்னால் மட்டும்தான் முடியும். அதற்காக நீ உழைக்க துவங்கு. சிலவற்றில் தோற்றுவிடுவதால் இனி நீ வெல்லவே முடியாது, வெல்லவே உனக்கு தகுதி இல்லை என்று அர்த்தம் கிடையாது என் பிரியமே. அப்படி அர்த்தம் கிடையவே கிடையாது, ஆகவும் முடியாது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு. எப்பொழுதும் உன் முகத்தில் சிறு புன்னகையை வைத்திருக்க பழகிக்கொள். அந்த புன்னகை உனக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலும் கையாளுவதற்கு தேவையான தைரியத்தையும் உத்வேகத்தையும் தானாகவே அது கொடுக்கும். தானாகவே அது கொடுத்துவிடும். எனவே தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு, சந்தோஷமாக இரு. முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்ற தீர்க்கமாக இரு. அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். முடிக்காத காரியத்தையும் முடித்து வைக்கும் உன்னுடைய நம்பிக்கையே. நம்பிக்கையாக இரு, பொறுமையாக இரு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது தானே? அப்படி என்றால் சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. நான் இருக்கிறேன் குழந்தையே. மாயை அவன் மனதில் எங்கும் சூழ்ந்து இருக்கிறது. அந்த மாயையை அழிக்க இறைவனிடம் சரணடைய வேண்டும். இறைவனிடம் மண்டியிட வேண்டும். நான் உனக்காக எப்பொழுதுமே இருக்கிறேன் குழந்தையே. இதை நீ நினைவில் வைத்து கொண்டாலே போதும். உனக்குள் அன்பு, பாசம், தன்னம்பிக்கை என்ற உணர்வு தானாகவே வந்துவிடும். அன்பு உன்னிடம் பெருகும் போது எல்லாமே உனக்கு தானாகவே கிடைத்துவிடும். உன்னிடம் வந்து தானாகவே சேர்ந்துவிடும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையில் நீ விரக்தி அழும் அளவிற்கு, வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு எதுவுமே தவறாக நடந்து விடவில்லை. தவறாக எதையும் நான் நடத்தி முடிக்கவும் இல்லை. அதை பார்த்து கொண்டு அப்படியே இருந்துவிடப் போவதும் இல்லை. நான் மட்டுமே வேதனையோடும் போராட்டங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்காதே. உன்னை விட அதிகமாக வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவித்தவர்கள் கூட அதை எதிர்த்து நின்று போராடி இப்பொழுது மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். நான் மட்டுமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி சற்று திரும்பிப்பார். உன்னை விட அதிகமாக கஷ்டப்படுபவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்காதே. சற்று கீழே குனிந்து பார். அப்பொழுதுதான் தெரியும், உன்னை விட கஷ்டப்படுபவர்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும்.
நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதுமே கைவிட்டு விடாதே. உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு ஒரு சில நிமிடம் அவர்களுக்காக உன்னுடைய நேரத்தை செலவிடு. எப்பொழுதுமே காலில் முள் குத்தினால் முள் குத்திவிட்டது என்றுதான் சொல்கிறோம். அப்படி சொல்லாமல், தவறான இடத்தில் நான் தெரியாமல் காலை வைத்துவிட்டேன், அந்த முள் என் காலில் குத்திவிட்டது என்று மாற்றி சொல்ல பழகு. உன் வாழ்க்கையில் நீ செய்த தவறு அப்பொழுதுதான் உனக்கு மிக தெளிவாகவே புரியும். தாய்க்கு தாயாக, தந்தைக்கு உறவாக, வாய்க்கு உணவாக, இருளுக்கு வெளிச்சமாக, வியாதிக்கு மருந்தாக, அன்புக்கு பாசமாக, உன்னுடைய எல்லா துயரங்களுக்கும் நீக்க உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை மிக சுலபமாக எல்லோரும் சொல்லிவிடலாம். ஆனால் வாழ்க்கையில் சில நிமிடத்தை கடந்து செல்வது என்பது அந்த நிமிடத்தை கடப்பவர்களுக்குத்தான் தெரியும். அந்த வேதனை என்னவென்று, அந்த துயரம் என்னவென்று, அந்த கஷ்டம் என்னவென்று. உனக்குள் போராட்டமாக இருந்தால், மனபாரமாக இருந்தால், மன அழுத்தமாக இருப்பதைப் போல நீ உணர்ந்தால் எப்பொழுதுமே தனிமையை தேடி போகாதே. உன் மனதிற்கு எது பிடிக்கிறதோ, உன் மனதிற்கு எது அமைதியாக இருப்பது போல உணர்கிறாயோ அதை செய்ய பழகு. அப்படியில்லை என்றால் உன் மனதிற்கு பிடித்தவரோடு பேசிக்கொண்டு இரு. அப்படி நீ செய்யும் பொழுது கண்டிப்பாக உன் மனம் அமைதி பெறும். உன் மனம் அமைதியாக சூழ்நிலைக்கு மாறும். பட்ட துன்பத்தையும் பட்ட வேதனையையும் எப்பொழுதுமே மறந்து விடாதே. அந்த வேதனையும் அந்த கஷ்டங்களும் உனக்கு கொடுக்கும் அறிவுரைதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய படிப்பினையாகவே இருக்கும். எனவே கஷ்டப்பட்டு விட்டோமே என்று வருந்தாதே. நீ பட்ட கஷ்டம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் உனக்கு காட்டிக்கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையில் உன் மனதில் பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே. வாழ்க்கையை நினைத்து அது சரியாக நடக்குமா நடக்காதா என்ற பயம்தான் உன் வேலையில் தடங்கல்களை ஏற்படுத்துகிறது. என் அன்பு குழந்தையே, பிறர் கண்களுக்கு நீ மௌனமாய் இருப்பது போன்றுதான் தெரியும். அந்த மௌனத்தில் எத்தனை வழிகள் இருக்கு என்பது உன் தந்தையாகிய எனக்கு மட்டுமே தெரியும். பிள்ளையே, முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்பொழுதும் உன் நினைவுக்கு கொண்டு வராதே. அது வீணாக மனக்கசப்பை தான் உண்டு பண்ணும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கக்கூடும். காரணமில்லாமல் என்னுடைய தீப முகம் உன் கண்ணில் படாது குழந்தையே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் என் முகம் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. நீ அதிர்ஷ்டசாலி, நான் தேர்ந்தெடுத்த பொக்கிஷம். அதனால்தான் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இனி நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும், நினைத்தது எல்லாம் நிறைவேறும். நிச்சயமாக நீ நினைப்பது எல்லாம் உன் வசமாகும். எனவே எதற்கும் கலங்காதே. தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அவமானத்திற்கு 2 குணங்கள் இருக்கிறது என் பிள்ளையே. இதில் கோழையாக இருப்பவன் தற்கொலை செய்து கொள்கிறான், வீரனாக இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். இதில் நீ யார் என்பதை நீயே முடிவு செய்து கொள். வீரனா அல்லது நீ கோழையா? கோழைத்தனமாக இருக்காதே என் குழந்தையே. எப்பொழுதும் வீரனாகவே இரு. எப்பொழுதுமே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் வாழ்க்கையை நல்ல வழியில் செலுத்த, உன் வாழ்க்கையை காப்பாற்ற யாரையாவது தேடிக்கொண்டிருக்கிறாய் என்றால் முதலில் போய் கண்ணாடியில் உன் முகத்தை பார். கோபமும் புயலும் ஒரே மாதிரிதான். அது ஆடின பிறகுதான் தெரியும் அடைந்த நஷ்டங்கள் எவ்வளவு என்று. வீணாக மற்றவர்களின் மேல் உன் கோபத்தை காட்டாதே என் குழந்தையே. கோபத்தோடு நீ சிந்திய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிச்சயமாக அள்ள முடியாது என்பதை புரிந்து கொள். புரிந்து கொண்டு மற்றவர்கள் மேல் கோபமாக இருந்தால் அந்த இடத்திலிருந்து அமைதியாக சென்றுவிடு. வீணாக மற்றவர்களின் மனதை மறந்தும் கூட காயப்படுத்தாதே. குழந்தையே, எப்பொழுதும் நிம்மதியை இழந்து விடாதே. உன் நிம்மதியை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே. அனைத்தையும் நடத்துபவன் நான் என்பதை முழுமையாக நம்பு. நீ நினைக்கும் எதையும் யாராலும் இனி தடுக்கவே முடியாது.
எனவே தைரியமாக இரு. நீ உன் வாழ்வில் ஜெயிக்க பிறந்திருக்கிறாய். உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் என் குழந்தையே. இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லதே நடக்கும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். நினைப்பதெல்லாம் நடக்கும். விரும்பியது எல்லாம் உனக்கு கைகூடும். நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு வந்து சேர்ந்தே தீரும். சாயிராம் 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 என்று சொல்லிக்கொண்டே உன்னுடைய வேதனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு, உன்னுடைய பிரார்த்தனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு என்னை அழை. ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சகல சௌபாக்கியங்களையும் நான் உனக்கு வழங்குவேன். சர்வ நிச்சயமாக வழங்குவேன். எதற்குமே கலங்காதே. இது நம் வாழ்வில் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏன் இந்த மன போராட்டம் உன் மனதில்? நான் நடத்துவேன் அனைத்தையும். நான் கிடைக்க செய்வேன். எல்லாவற்றையும் வீணாக உன் மனதில் கேள்விகளால் போட்டு துருவிக்கொண்டே இருக்காதே. உன்னுடைய நிம்மதிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் மன ஆறுதலுக்காகவும் போராட நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு ஏன் குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? தைரியமாக இரு. அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? எதற்குமே கலங்காதே. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்துபவன் நான் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆணவத்தோடு இருந்தால் அந்த குணம் உன்னை அனாதையாக்கிவிடும் என் பிள்ளையே. அன்பான வார்த்தைகள்தான் உனக்கு உயர்வை தரும். எனவே அன்பாக இரு. எப்பொழுதும் மற்றவர்கள் மீது பாசத்தை பொழிந்து கொண்டே இரு. தேவையில்லாமல் வருத்தி கொண்டே இருக்காதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் குழந்தையே. உன்னை என் கரம் கொண்டு இழுத்து பிடித்து கொண்டு உன்னை காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமாக மீட்டு எடுத்தே விடுவேன். உன்னை நல்ல வாழ்க்கையில் கொண்டு கரை சேர்ப்பேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். நிச்சயமாக மாறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? காரணமே இல்லாமல் என் நாவிலிருந்து சொற்கள் வரவே வராது. நடப்பது எல்லாம் ஏதோ ஒரு காரண காரியத்திற்காகத்தான் நடக்கிறது என்பதை நல்ல விதமாக புரிந்து கொள். காரணமில்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடைபெறாது. உன்னை என்னுடைய உயிராய் நான் காப்பேன். இன்று முதல் உன் வாழ்க்கையில் நீ பட்ட வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் நீங்கி உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இரட்டிப்பாக கிடைக்க வழிவகை செய்வேன் உன் சாயி தேவா. நீ இது நாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ அந்த விஷயம், அந்த நிகழ்வு உன் வாயிற்கதவை தட்டும் நேரம் நெருங்கிவிட்டது. சாயப்பா எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நீ கதறிய நாட்களெல்லாம் முடியும் தருவாயில் நெருங்கிவிட்டது. இந்த வாழ்வு ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது? மிக சுலபமாக இந்த வாழ்வை அந்த இறைவன் படைத்திருக்கலாமே என்று நீ நினைப்பது எனக்கு மிக மிக குழப்பமாகவே இருக்கிறது. வாழ்வு என்றாலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிரச்சனைகளை எதிர்த்து சமாளிப்பவன்தான் வாழ்வில் வெற்றியை அடைய முடியும். வாழ்வு இவ்வளவு கடினமாக இருக்கிறதே என்று நினைக்காதே. இந்த கடினமான வாழ்வில் எப்படி தைரியமாக போராடலாம் என்ற சிந்தனையை உன் மனதில் வைத்து கொண்டாலே போதும். கடினம் என்ற சொல்லே உன் மனதில் எழவே எழாது. எதையுமே எதிர்பார்க்காமல் தினம் தினம் நித்தம் நித்தம் என்னையே தொழுது கொண்டிருப்பவன், வார்த்தைக்கு வார்த்தை சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டிருப்பவன், வாழ்வில் உள்ள கர்ம வினைகளையெல்லாம் நீக்கிவிட்டு கஷ்டங்களையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு என்னுடனே வந்து ஐக்கியமாவதற்கான அத்தனை வழிகளையும் அந்த வாழ்வே அவனுக்கு காட்டிவிடும். எனவே எப்பொழுதும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டே இரு. உன் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்த உன் சாயி உனக்காகவே இங்கு காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் சந்தோஷம் நிகழும் பொழுது உன் முகம் மலரும் அந்த அற்புத தருணத்தை, உன் முகம் மலரும் பொழுது உன் கண்களில் வரும் அந்த ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் இங்கு காத்திருக்கிறேன். உன் முகமலரும் அந்த சந்தோஷ தருணத்தில் நானும் உன் அருகில் வந்து உன் ஆனந்த கண்ணீரை துடைப்பதற்காக வெகு நேரமாக காத்து கொண்டுதான் இருக்கிறேன். விசுவாசம் நிறைந்த இதயத்தோடு என்னை கண்டாலே போதும். சுயநலமே இல்லாத அன்போடு என்னை நெருங்கினால் போதும்.
உன் குழப்பத்தை தீர்க்க நான் ஓடோடி வருவேன். உன் குழப்பத்தை தீர்ப்பதற்குத்தான் நான் இருக்கிறேன் குழந்தையே. உன்னுடைய சுமைகள் அனைத்தையும் என் மேல் சுமத்திவிடு. உனக்கு பதிலாக அத்தனையும் நான் அதை சுமக்கிறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தாழ்ந்து நடந்து கொண்டிருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை நம்மை வந்து சேரும். இதுதான் உண்மையிலும் உண்மை. உன் உள்ள தேடல் என்ன என்பதை நான் அறிவேன் குழந்தையே. உனக்கானதை தான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு எது வருகிறதோ அது உனக்கு நிலையானதாகத்தான் இருக்கும், உனக்கு தேவையானதாகத்தான் இருக்கும். நீ எதையெதையோ நினைத்து என்னிடம் பிரார்த்தனை செய்கிறாய். கேட்டது அப்படியே கிடைத்துவிட வேண்டும் என்ற நம்பிக்கையோடும் இருக்கிறாய். உன் நம்பிக்கையை ஒன்றும் குறை சொல்லிவிட முடியாது. ஆனாலும் உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது நீ கேட்டது எல்லாம் உடனே கிடைத்துவிடும் என்று நீ நம்பிக்கையோடு காத்திருப்பது மிக மிக தவறான ஒன்று. நீ கேட்பது அனைத்தையும் கொடுக்க உன் சாயப்பாவால் முடியும். ஆனாலும் உனக்கு நல்லது எது கெடுதல் எது என்று ஆராய்வது உனக்கு தெரியவே இல்லை. உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் உன் கர்ம வினைகளோடு. எனவே கேட்டது அப்படியே கிடைக்கவில்லையே, சாயப்பா எனக்கு நல்லது நிகழ்த்தவில்லையே என்று ஒரே வரியில் சொல்லி முடித்து விடாதே. உனக்கு தேவையானதை, உனக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடியதை தான் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இதை புரிந்து கொள். இதை புரிந்து கொண்டாலே போதும். சாயப்பா நமக்கு எதுவுமே செய்யவில்லையே என்ற எண்ணம் உன் மனதில் எழவே எழாது. நான் உனக்கு அனைத்தையும் இங்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ கேட்டாலும் சரி, கேட்காமல் போனாலும் சரி, உனக்கு கொடுக்க வேண்டியதை ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இதை யாரும் தடுக்கவும் முடியாது, தட்டி பறிக்கவும் முயலாது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே. மன்னிக்கும் குணமுடையவன்தான் இறைவன். மன்னிப்பை கொடுப்பவனும் அந்த இறைவன்தான். எனவே நீயும் மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள். வாழ்வு உனக்கு வசமாகும். உன்னுடைய மனதிடத்தை எப்பொழுதும் இழக்காதே. மனதிற்குள் சோர்வை அனுமதிக்காதே எப்பொழுதும். எது நடந்தாலும் அமைதியாக இரு. நீ மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் மட்டும் உனக்கு நன்மை வந்துவிடாது. எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்தும் உதவிதான் நன்மை வந்து சேரும். உதவி செய்தால் நல்லது நடக்கும் என்று எதிர்பார்ப்போடு நீ செய்யும் உதவி உனக்கு எந்த நல்லதையும் கொண்டு வந்து சேர்க்காது, கொடுக்கவும் கொடுக்காது. எதையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு நீ செய்யும் உதவி செய்யும் பொழுது மற்றவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ மனதால் நினைக்கும் அந்த எண்ணமே சந்தோஷமாக தென்றல் காற்றாக உன் மனதில் வந்து வீசும். உன் மன நிம்மதியை அதிகரிக்க செய்யும். வாழ்வும் ஸ்வர்க்கமாக மாறுவதை நீ கண்குளிர உணர்வாய்.